அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். அதாவது ஆனந்த வித்தியாலயாவின் 14வது ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டு விழாவிலையும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா மகிழ்ச்சி மட்டும்தான் சொல்லுவாங்க. அது வெளிப்படையாக அதை சொல்ல மாட்டாங்க. எதுவுமே என்னென்னா, இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வெளிக்காட்டாமல் நிறையா பேர் உள்ளேயே வச்சுக்கிடுவாங்க. அந்த வகையில் இல்லாமல் நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் அது வெளியில் சொன்னோம்னா நம்மளோட மனசில் இருக்க பாரம் முதல்ல குறையும். அப்போ நம்மளோட எண்ணங்கள் மேலும் மேலும் உயர்வாக இருக்கும். நம்ம ஆனந்தகுமார் சார் சொல்கிற மாதிரி நான் ஒரு அலையன்ஸ் கிளப்பில் ஒரு 8 வருஷமாக இருக்கிறேன். அப்போ சார் தினம் தினம் யாருக்காவது ஒருத்தருக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சேவைக்கு கண்டிப்பாக பலன் கண்டிப்பாக கிடைச்சே ஆகும். ஏன்னா ஒரு சில இதுக்கு நம்ம அந்த கஷ்டம் பார்க்குறப்போ ஒரு சின்ன கதை சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பெரிய கல்லாக இருந்தாலுமே சின்ன கல்லாக இருந்தாலுமே தூரத்தில் வச்சு பார்த்தா அது சிறுசாக தான் தெரியும். கண்ணு பக்கத்தில் வச்சு பார்த்தா தான் அது பெருசாக தெரியும். நம்மளோட கஷ்டங்கள் பெருசாக இருந்தாலும் அதை சிறுசாக மாற்றி அந்த கஷ்டத்துலேருந்து விடுபட்டு முதல்ல வரணும் அப்படின்றது ஆனந்தகுமார் சாரில் முதல்ல கேட்டுக்கிறேன் நான். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் மழலை செல்வங்கள் தான் ரொம்ப பெருசு. அப்போ நம்ம 0 வயசுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. 2 வயசில் குழந்தைய ஸ்கூலில் சேர்த்து விட்றாங்க. அந்த குழந்தையோட முழு பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம ஆசிரியர்கள்ட்ட தான் இருக்குது. ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக வளர்கிறதுக்கு 1ஆம் கிளாஸ்லேருந்து 5 வரையே தான் அந்த டீச்சர்ஸ் கொடுக்குறவுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் அந்த குழந்தை நல்ல குழந்தையாக வருதா இல்லை கெட்ட குழந்தையாக வருதா அப்படின்றத சொல்ல முடியும். அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த ஆண்டறிக்கையில் சொல்கிறப்ப சொல்லியிருந்தாங்க, இங்கே படிக்கிற பிள்ளைய நல்ல ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க அப்படின்றது பெருமை இருக்குது அப்படின்னா அதை டீச்சர்ஸ்க்கு கரஸ்பாண்டன்ட் அவங்களுக்கு முழுசாக சேரும். ஏன்னா அவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனால் கூட ஸ்டார்டிங் எங்கே படிச்சு அப்படின்னு கேட்டால் ஆனந்த வித்யாலயா ஸ்கூல் சொல்கிறப்ப ஸ்கூலோட பெருமை வெளியில் வரும். நிறைய இடத்துல வத்திராப்பில் ஒரு ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்க. கிரீன்ஃபீல்ட் ஸ்கூலில் ஒரு கரஸ்பாண்டன்ட் சொல்லியிருந்தார். இதே ஒரு ப்ரோக்ராமில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஸ்கூலில் ரொம்ப கஷ்டப்படுத்து படிக்கிற ஒரு புள்ள ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிற அந்த நிலைமையிலும் கூட படித்து இன்றைக்கி ஒரு டாக்டராகி அங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்தது. அப்போ அந்த ஸ்கூலுக்கு பெருமையாக இருக்குது. ஒரு ஸ்கூலில் படித்து ஒரு டாக்டராக ஒரு சீஃப் கெஸ்ட் வர்ற மாதிரி இருந்த மாதிரி நம்ம ஆனந்த வித்யாலயம் நல்லா படித்து பிள்ளைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி கண்டிப்பாக இங்கே ஒரு ஸ்டேஜுக்கு அடுத்த ஒரு ப்ரோக்ராம்லேயே அவங்கள சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்ற அளவுக்கு வளரணும் அப்படின்ற இந்த நேரத்தில் இந்த 14வது ஆண்டு விழாவில் சொல்கிறேன். அடுத்து இது எவ்வளோ சீக்கிரம் நடக்குதோ அவ்வளோ சீக்கிரம் நடக்கட்டும். நம்ம ஆண்டு விழா அப்படின்றது சார்கிட்ட கேட்டேன் நான், இதோட 1 மணி 2 மணிக்கு முடியுதான்னு கேட்டேன். நிகழ்ச்சி பிள்ளைகளோட டான்ஸு நடனம் எல்லாம் சாயந்தரம் 5 மணி வரை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 5 மணி வரையே நமக்கு ஆனால் எல்லோரும் பெற்றோர் முதற்கொண்டு நல்லா சைலண்டாக ஒவ்வொருத்தவங்க சொல்கிறத கேட்குறதே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா யார் கூடயும் பேசவில்லை. இங்கேருந்து அங்கே பார்க்குறப்ப தெரியுது யாரும் பக்கத்தில் பேசவே இல்லை. அப்படின்றப்போ பெற்றோர்கள் உண்மையிலேயே நல்ல பெற்றோர்கள் நான் நினைக்கிறேன். குழந்தைகள் நல்ல குழந்தைகளை வளருது அப்படின்னா முதல் காரணம் வீட்டில் பெற்றோர்கள் பிள்ளைகளோட டெய்லி ஒரு மணி நேரம் பேச முடிஞ்சால் நல்லா பேசுங்க. ஏன்னா இப்போ குழந்தைகிட்ட யாரும் பேசுகிறதே இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் வேலை ப்ரெஷர், அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது, எல்லா டைமும் வேலை தான் இருக்க தான் செய்யுது. மனுஷனை பிறந்தோம்னா சாகிற வரை வேலை இருக்க தான் செய்யும். அது குழந்தைகளுக்காக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க. முடியலையா ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க. அரை மணி நேரம் ஒதுக்க முடியல ஒரு 10 நிமிஷம் தம்பிகிட்ட இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்தானா, தம்பி இன்னைக்கு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, டீச்சர்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாம் கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு டீச்சர்ஸ் மேக்ஸிமம் வீட்டு பாடம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டு பாடத்தை சொல்லிக் கொடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் இப்போ எல்லாம் டீச்சர்ஸ்லாம் இங்கேயே ஹோம்ஒர்க்லாம் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் இங்கேயே முடிச்சு வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாட விடுறாங்க. ஆனால் இப்போ எந்த ஒரு குழந்தையுமே வீட்டில் போய் விளையாடுறதே இல்லை. ஏன்னா எல்லோரும் கையில் செல்லை கொடுத்து வளர்க்குறாங்க.